أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா ஆல இம்ரானினுடைய 133வது வசனத்திலே வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah, உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள். அல்லாஹ் ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய விசாலம் வானம் பூமி அளவு இருக்கிறது. எப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கம் என்பது உஇத்தத்தில் முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். எல்லா விஷயங்களிலும் சொர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடியது இறையச்சம் ஒன்றுதான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அந்த இறையச்சம் உள்ளவர்களாக நாங்களும் மாற வேண்டும், நம்முடைய சமுதாயத்தையும் நாம் மாற்ற வேண்டும். 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நாம் நம்முடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய, நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஒரு விடயத்தில் இறையச்சம் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இருக்க வேண்டும் என்பதிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷுஆரா 88, 89வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அன்றைய மறுமை நாள் எப்படி இருக்கும் என்றால், எந்த ஒரு பொருளாதாரமோ குழந்தை செல்வங்களோ நமக்கு எந்த பயனும் தராத நாள். நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களோ, நாம் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நம்முடைய வாரிசுகள், நம்முடைய பிள்ளைகளோ அன்றைக்கு பலன் தராது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், என்றாலும் அல்லாஹ்வை நல்ல நிம்மதியான அமைதியான கலங்கமற்ற உள்ளத்தோடு யார் வந்து அன்றைக்கு சந்திக்கிறாரோ அவரைக்கு தவிர மற்ற யாருக்கு எந்த பிரயோசனமும் இருக்காதுங்கிறாங்க. அப்ப நாளை மறுமையில நாம் அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய் நிற்கும் போது நல்ல மனசோடு நல்ல ஒரு கலங்கமற்ற உள்ளத்தோடு நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்ப கல்புன் சலீம் அப்படிங்கிற அந்த கலங்கமற்ற மனசு, அந்த தூய்மையான உள்ளம் அப்படிங்கிறது முதல்ல இணை வைத்தல் அல்லாத உள்ளம். முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு நம்ம எப்பவுமே இணை வைக்க கூடாது. இணை வச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை மன்னிக்கவே மாட்டேங்கிறான். அப்ப இணை வைத்தல் கூட ஒரு மனிதன் இந்த உலகத்துல இணை வைத்து பெரும் பெரும் பாவங்கள் செஞ்சிட்டாலும் மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சிடறேங்கிறான். அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சுட்டா நான் மன்னிச்சுக்கிறேங்கிறான். சூரத்து ஜுமர்ல 53வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான்னு சொன்னா, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் என்கிறான். நாம் பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படிங்கிறான் அல்லாஹ். இந்த வாசகம் யாருமே பேச முடியாது பாருங்க. இயல்பாகவே உலகத்துல எல்லா மனிதர்களும் வெறுப்பு வரும்போது நம்மளோட சேர்த்து வச்சு பேசுற பழக்கம் யாருக்குமே இருக்காது.
கோபம் வரும்போது நம்மளோட பேசிக்க மாட்டோம், நம்மள சேர்த்து வச்சு பேச மாட்டோம். வாப்பாவோட கோபம் வந்தா நானா கிட்ட சொல்லுவோம், என்னடா உங்க வாப்பா ரொம்ப தூடுறாரு, சொல்லி வையணும். நமக்கு தான் வாப்பா வரு, ஆனா நம்ம வாப்பான்னு சொல்றதுக்கு அந்த மனசு இடம் தராது. கோபம் வந்துட்டா பாப்பாவை கூட அப்படித்தான் சொல்லுவோம்மா, மாப்பிள்ள ரொம்ப தூடுறாருமான்றோம். பிள்ளைய கூட அவன் பிள்ளைய படுத்துற பாட்டை பாரியன்றோம். பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுத்தினா பொண்டாட்டி என்ன சொல்லுவான், உன் பிள்ளைய பத்தியா அப்படின்னு. பொண்டாட்டி புருஷன் என்ன சொல்லுவான், உங்க புள்ள படுத்துற பாட்டை பாருங்க, உங்க புள்ள என்ன பேசுறான்னு பாருங்கன்றான். நல்லது பேசினா எங்க இருந்தாலும் சேர்த்து நம்மளோட சேர்த்துக்குவோம். தள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திக்கும், அங்க இருக்கிறத நம்ம ஒரு முஸ்லீம் ஒருத்தர் தான் அதை செஞ்சிருக்கிறார். அமெரிக்காவில் ஒருத்தன் செஞ்சிருப்பான், நம்ம ஒரு முஸ்லீம் ஒருத்தன் எப்படி பிளான் பண்ணி செஞ்சிருக்கான் பாருங்க. நம்ம நாட்டுல ஒருத்தன் செஞ்சிருப்பான், அது எங்க நாட்டுக்காரன்டா, எங்க மதம் இல்லாட்டி எங்க நாட்டுக்காரன்டான்றோம். நல்லது செய்யும் போது என் பிள்ளைய பாத்தீங்களான்றோம், என் பிள்ளைய பாத்தீங்களான்றோம். இது இயல்பாக எல்லா வழியிலையும் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் தஆலா விதிவிலக்காக ஒரு விஷயத்தை பேசுறான் பாருங்க. ஓ மனிதர்களே என்கிறான், ஈமான் கொண்டவர்களே என்கிறான், இப்படி எல்லாம் பேசக்கூடிய அல்லாஹ் இந்த சூரத்து சுமார் 53வது வசனத்துல சொல்லும்போது, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே என்கிறான். இது யாருக்கும் வராதுங்க. பாவம் செய்தவர்களை அவனோட்ட சேர்த்து வச்சு பேசுறான் பாருங்க. பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்ல, அல்லாஹ் மன்னிச்சிடுவேங்கிற விஷயத்துல ஒரு நாள் நம்பிக்கையை கைவிட்டுறாதே, ஓடிடாத அங்க இங்க, எனக்கிட்ட வந்துரு, நான் மன்னிக்க காத்திருக்கிறேன். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடியவன். இன்னுல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா அல் ஃபுர்கான்ல 70வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாரெல்லாம் இல்லல்லதீன தாப வஆமன வஅமில சாலிஹ், யாரு தௌபா செஞ்சு அவர் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறார்களோ அவன் பாவத்தை கூட நன்மையா மாத்திடுறேங்கிறான். அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் நன்மையாகவே மாத்திடுறேங்கிறான். அப்ப ஈமான் கொண்டு நம்ம ஈமான் கொண்டு தௌபா செஞ்சு நல்லமல் செஞ்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க காத்திக்கிறான். மன்னிக்கிறது மட்டுமில்ல, நீ செஞ்ச பாவத்தை கூட அப்படியே புரட்டி நன்மையா தந்துடுறேன் போயிட்டு அப்படிங்க. இவ்வளவு பெரிய கிருபை உள்ள ரஹ்மான் அல்லாஹ். அப்ப அந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனுக்கு இணை வைக்காத மனசுதான் கல்பு சலீம் என்கிறதுல முதல் விஷயமே. அடுத்தது என்ன தெரியுமா, வஞ்சகம், குரோதம், இது மாதிரியான விடயங்கள் இல்லாத ஒரு மனசாக நம்முடைய மனசை நாம மாத்திக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. சூரா அல் ஹுஜராத்துல 10வது வசனத்துல இருந்து அந்த மனசு அல்லாஹ் தஆலா அழகா சொல்லி காட்டுறான், நீங்க பார்க்கலாம். பொதுவாக நல்ல மனம் என்பது அடுத்தவர்களோடு வஞ்சகம் கொள்ளாம, பொறாமைப்படாம, அடுத்தவர்களோடு நல்ல முறையில நடந்து கொள்றதுக்கு நல்ல மனசு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகத்துன் லக், அடுத்த சகோதரனை பார்க்கும்போது புன்னகை செய், அது உனக்கு மறுமையில் நன்மையாக தரப்படும்ங்கறாங்க. ஒரு ஆளை பார்க்கும்போது புன்னகை செய்யறதுக்கு எவ்வளவு நன்மை இருக்குங்கிறாங்களா. இந்த புன்னகை என்பதை எடுத்து வர்றதில்ல, கண்டிப்பா விளங்கும். அரசியல்வாதி மாதிரி அப்பப்ப சீசனுக்கு வந்து சிரிச்சிட்டு போற ஆளா நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அழகா சொல்றாங்கண்டா, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக, சிரிப்பு இல்லைங்க, புன்னகை. புன்னகை என்பது அந்த முகத்துல எல்லா உறுப்புகளாலும் தெரிகிறது. அவருடைய கண்ணு, மூக்கு, அவருடைய உதடு எல்லாமே சேர்ந்து ஒரு புன்னகை காட்டும். அந்த புன்னகை செய், அடுத்தவன் பார்க்கும் போதே உனக்கு நன்மை தரங்கிறான். அடுத்தவரை பார்க்கும்போது ஒரு புன்னகை பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய மனசில் பெருமை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பெருமையை பற்றி ஒரு நபி தோழர் கேட்கிறாங்க. கரண்டை காலுக்கு கீழே உடுக்கக்கூடாது, கீழே உடுத்துக்கிட்டது பெருமை, இதெல்லாம் சொல்லும் போது ஒரு நபி தோழர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் தன்னுடைய ஆடை அழகா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாரு, தன்னுடைய செருப்பு நல்லா இருக்கணும் என்று ஆசைப்படுறாரு, இதுவும் பெருமையா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது அன்அமல்லாஹு அலா அப்திஹி நிஅமத்தன் ஃபயுஹிப்பு அயரா அஸர நிஅமத்திஹி அலைஹி, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் அருள் செஞ்சிட்டான்றால் அந்த அருளின் வெளிப்பாடு அவனிடத்திலிருந்து வெளிப்படுறத பாக்குறதுக்கு அல்லாஹ் விரும்புறான். என் வசதி கேட்ட மாதிரி நான் உடுத்துக்கிறதா அல்லாஹ்க்கு விருப்பம். நல்லா வசதி இருக்கும் போது ஒரு மாதிரி சேட்டையும்
நல்ல வசதிக்கு ஒரு மாதிரியான விலை குறைஞ்ச செப்பலையும் போட்டுட்டு இருக்கிறது எல்லாம் விரும்பலாம். வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ வந்துட்டு போ, அது பெருமை கிடையாது. பெருமை என்பது என்ன தெரியுமா? உண்மையை மறைத்தல், அடுத்தவர்களை கேவலமாக நினைத்தல் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வரைவிலக்கணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கட்டுறாங்க. பெருமை என்பது உண்மையை மறைத்தல், அடுத்தவரை கேவலமாக நினைத்தல். பெருமை வரும்போதுதான் உண்மையை மறைப்பான். நான் உங்ககிட்ட உரையாற்றுறேன், ஒரு திருக்குறான் வசனத்துக்கு நம்பர் பிள்ளையா சொல்லிட்டேன் வைங்க, அல்லது ஒரு ஹதீஸ தவறா சொல்லிட்டேன் வைங்க. யாராவது ஒருத்தர் நீங்க சொன்ன ஹதீஸ்ல அப்படி இல்லையே, அது 3 என்று தானே வருது, நீங்க 7 அப்ப நம்ம தோத்துருவோமோ. நமக்குள்ள ஒரு பெருமை இருந்தா என்ன செய்வோம் தெரியுமா? அது அப்படியே ஒரு ஹதீஸ் வருது. நீங்க எல்லாம் என்ன படிச்சிருக்கிறீங்க? நீங்க எல்லாம் எனக்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன அரபு தெரியும்? கிதாபு வாய்ச்சிருப்பீங்களா? உங்களுக்கு குர்ஆன் ஓதும் போது உங்களுக்கு கருத்து தெரியுமா? ஒரு அசரத்துக்கிட்டே கலைக்கிறீங்க நீங்க அப்படின்னு சமாளிக்க பார்ப்பாரு. உண்மையை மறைக்கிறார். ஏன் உண்மையை மறைக்கிறார்? பெருமை இருக்குது. ஏத்துக்கிட்டா என்ன? மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைர், சுட்டி காட்டிட்டீங்க. உடனே மகிக்க பிடிச்சி மக்களே தவறா சொல்லிட்டேன், அந்த தம்பி எனக்கு சுட்டி காட்டிட்டாரு, நானும் அந்த நினைப்புல இருந்துட்டேன், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போனா அவருக்கு பெருமை இல்லை. உண்மையை மறைக்கிறது பெருமைக்குரிய ஒரு செயல். உண்மையை மறைக்கிறது பெருமைக்குரிய ஒரு செயல். உண்மையை எடுத்து போடணும். 2வது, அடுத்தவர்களை கேவலமா நினைக்கிறது பெருமைக்குரிய ஒரு செயல். நான் யாரு? இவங்கெல்லாம் யாரு? இவங்ககிட்ட நான் ஏன் இறங்கி நிக்கணும்? இவர் எந்த குலத்தை சேர்ந்தவர்? இவர் என்ன தொழில் செய்தவர்? என்னுடைய அந்தஸ்து என்ன? இவருடைய அந்தஸ்து என்ன? இவர்கிட்ட நான் கைகுலுக்கி பேசுறதா? இவரோட நான் உட்கார்றதா? இவருக்கு சமனா நான் இருக்கிறதா? அப்படின்னு நினைச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு பெருமை வந்தாச்சு. அப்ப பெருமை வந்தாச்சு. அப்ப பெருமை வந்தால் முகத்துல புன்னகை வராது. நான் ஒரு பெரிய போஸ்ட்ல பெரிய பதவியில இருந்தாலும் எனக்கு கேட்டு திறந்து விடுறவரு, எனக்கு ஒரு குப்பையை தூக்கி போறவர், எவ்வளவு கோலம் குறைந்தவராக இருந்தாலும் அவரை பார்க்கும்போது எனக்கு புன்னகை மகிழ்ச்சியான மனதோடு அவரை பார்க்க வேண்டும் என்றால் நான் என்ன நினைக்கணும்னு சொன்னா, அவர் என்னை விட சிறந்தவராக இருக்கலாம் என்று நினைக்கணும். அவ்வளவுதான். அவர் என்னை விட சிறந்தவராக இருக்கலாம். சூரா அல் ஹுஜராத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 13வது வசனம், சூரா அல் ஹுஜராத்துல 13வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள இறையச்சம் யாருக்கு அதிகமா இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர். நம்ம என்ன நினைக்கணும்டா, யாரை பார்த்தாலும் இவர் என்னை விட அல்லாஹ்வை அஞ்சினவரா இருப்பாரோ அப்படிங்கும் போது ஒரு புன்னகை தானா வந்துடும். அப்ப நன்மை வந்துடும். அப்ப மனுஷனை மதிக்கக்கூடிய அந்த மனசு நமக்கு என்ன செஞ்சிருது? வந்துடுது. ஒருத்தர் மதிக்கணும். நம்ம எப்படி மதிக்கிறது? என்னை விட இவர் சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு நினைக்கும். கோலமும் நிறமும் உடுப்பும் வசதியும் ஒரு ஆள் சிறப்பாக ஆக்குறது இல்லைங்கிறது தான் அந்த சூரா அல் ஹுஜராத் 13வது வசனம் அடித்து சொல்லுது பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் போய் ஒரு தகவல் சொல்றாங்க. நம்ம அந்த ஹதீஸை பல தடவை கேட்டிருப்போம். இன்னும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்துல இதை கண்டேங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சொர்க்கம் இது அப்படின்னு எனக்கு காட்டப்பட்டுச்சு. நான் உள்ள போக நினைச்சிட்டு வெளியில வந்துட்டேன். ஏன் போயிருக்கலாமே யார சொல்லலாம், நீ வெக்கப்படுவ, நீ கூச்சப்படுவ, அதனால நான் போகல அப்படிங்கிறாங்க. சொர்க்கத்தில் செருப்போடு நடக்கும் ஓசை எனக்கு கேட்டது. அது யார் என்று விசாரித்தால் பிலால் அவர்களுடைய சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போய் சொல்றாங்க, பிலால் அவர்கள் செருப்போடு நடந்த சத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்டது. அது யாருடைய சொர்க்கம்? பிலாலுடைய சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதுல பாயிண்ட்ஸ் என்னன்னா, பிலால் அவர்கள் யார்? ஒரு அடிமைங்க, ஒரு அடிமை. அவர் எந்த ஒரு ஹதீஸையும் அறிவிச்சது கிடையாது. அறிவிப்பாளர்கள் அறிவிச்ச ஹதீஸுகளுக்குள்ள அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தான் அதிகமா அறிவிச்சிருப்பாங்க. எங்க பார்த்தாலும் அபூ ஹுரைரா ரலி அவர்கள் என்றும். எங்கேயாவது பிலால் அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிச்சதா ஒரு ஹதீஸ் கிதாப்ல இருக்குமா? கிடையாது. ஒரு ஹதீஸ் கூட அவர் அறிவிக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. கேட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. விட நபி ஒரு நாள் இப்படி செய்தார்கள், இப்படி கையை வைத்தார்கள், இப்படி தக்பீர் கட்டினார்கள் என்று பிலால் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸையும் சொல்லல. அவருக்கு தெரியும், நாம புல விட்டுருவோம், நாம ஒரு அடிமை அப்படி என்று இருந்த ஒருவர் சொர்க்கத்தில் செருப்போடு நடக்கிறார் என்ற எங்க இருக்குது என்று பாருங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், அவருக்கு சொர்க்கம் அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு படுது. ஆனா இல்லங்க, முக்கியமான ஒரு விஷயங்க,
நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருண்டா அவருடைய அந்தஸ்தை வச்சு செப்பலோடய வந்துருங்க அப்படின்னு. ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருந்தா இல்ல இல்ல வேணாம் ஷூட வந்துருங்கன்றோம். உங்களோட செருப்பை விட என் வீடு ஒன்றும் பெருசு இல்லைங்க, வாங்க உள்ளுக்கு வந்துருங்க. இல்லங்க வாங்கன்றோம். ரொம்ப ஒருத்தருக்கு கௌரவம் கொடுக்கும்போது செருப்போடையே வந்துருங்கன்றோம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் உன்னதமான அந்த சொர்க்கத்தில் செருப்போடு நடக்கும் சத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதில் கேட்க செய்தான் என்றால் அவரை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறான் என்றால் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு எப்படி இருந்தவர் எப்படி. அப்ப இதான் வசனம் சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? சூரா அல் ஹுஜராத் 13வது வசனம் என்ன சொல்றது என்றால் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்வின் அச்சம் யாருக்கு அதிகம் இருக்கிறதோ அவர்தான் சங்கையானவர். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கஅபத்துல்லாஹ் மேல ஏறி நின்று பாங்கு சொல்ல சொன்னார்கள் மக்கா வெற்றியின் போது. எவ்வளவு பேர் இருக்கிறான்? மருமகன் இருக்கிறார், ஏத்திருக்கலாமே. அலி ரலியல்லாஹு தஆலா மருமகன் ஏத்திருக்கலாமே. மாமனார் இருக்கிறார் அபூபக்கர், ஏத்திருக்கலாமே. எவ்வளவு பேர் இருக்க எல்லாரும் கொச்சமாக நினைத்து துச்சமாக மதித்த கருப்பு நிற ஹபஷி அடிமை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சித்திரவதை செய்தார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பத்தி யாருங்க? கஅபாவை மிதிச்சுக்கிட்டு மேல நில்லுங்க பாங்கு சொல்லுங்க. கஅபாவை மிதித்து கொண்டு நின்று பாங்கு சொல்கின்றார் என்றால் கண்ணியம் அங்க கொடுக்கப்படுது, இறையச்சத்துக்கு அங்க மதிப்பு கொடுக்கப்படுது. அடுத்தவரை மதிப்பது என்பது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அந்த மதிப்புக்கு மனசு வேணும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில சூரா அல் ஹுஜராத்ல 10வது வசனத்துல சொல்றான் இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன். நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்கள். மூமின்கள் எப்படி பார்த்தாலும் சகோதரர்கள் தான். அது நம்ம தாய் தகப்பனுக்கு பிறக்கணுங்கிறதுல மூமின்கள் எல்லாமே நம்ம சகோதரர்கள் தான். ஃபாஸ்லிஹு பைன அஹ்வைக்கும். அந்த சகோதரர்களில் 2 பேருக்கு இடையில் பிணக்கு வந்தால் சேர்த்து வச்சிடுங்க, சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி விடுங்க. வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹம். அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டும் பொருட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிட்டு அடுத்த வசனம் சொல்றான் 11வது வசனம் சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமன். ஈமான் கொண்டவர்களே லா யஸர் கௌமும் அன் கௌம். எந்த ஒரு சமூகமும் இன்னொரு சமூகத்தை தரக்குறைவாக எண்ண வேண்டாம், ஏளனமாக கருத வேண்டாம். யாருமே இன்னொரு ஊரு நம்ம ஊரு எங்க ஊரு அந்த ஊரு, நம்ம ஆங்கிலம் தெரிஞ்சவங்க அவங்க ஆங்கிலம் தெரியாதவங்க, இவங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, நம்ம பரம்பரையா முஸ்லிம்கள், நாங்க அந்த காலத்துல இருந்து ஹாஜி பரம்பரை. எந்த ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டத்தை தரக்குறைவாக எடுக்க வேண்டாம். அதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் அஸா யகூனு கைரம் மின். சில வேளை உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய, யாருக்கு தெரியும், உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியும். வலா நிசாஉ மின் நிசாஇன். எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை தரக்குறைவாக இருக்க வேண்டாம். அஸா யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. அந்த பெண்கள் இந்த பெண்களை விட சிறந்தவர்களாக இருக்க முடியும். வலா தல்மிசு. அல்லாஹ்வுடைய வசனம் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுது. வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்கள் பழித்து கூற வேண்டாம், பழித்துக் கொள்ள வேண்டாம். நாளும் அசிலன் ஆக்கல பாரு, அசில பாரு, நம்ம பழிக்கிறது. ஆளை பழிக்க வேண்டாம், இன்னொருத்தரை பழிக்க வேண்டாம். இயல்புல அவன் பொண்ணையா இருப்பான், இயல்புல அவன் மூக்கரையா இருப்பான், இயற்கையில் அவன் லேடிஸ் வயசுல பேசுவான், இயற்கையில் அவனுடைய பொடி லாங்குவேஜ் வித்தியாசமா இருக்கும். அவன் சொட்ட விழுந்திருப்பான், கட்டையா இருப்பான், கருப்பா இருப்பான், நெட்டையா இருப்பான். எப்படி வேணும்னாலும் இருந்துட்டு போட்டோம். அது அவன் தீர்மானித்தது அல்ல, அல்லாஹ் தீர்மானித்தது. இன்னொருத்தனை பழிச்சு அல்லாஹ் பழிக்கிறது. நான் இப்படித்தான் இருக்கணுங்கிறத அல்லாஹ் தீர்மானிச்சான். நானா பார்த்து என்ன இப்படி வளர்த்துக்கல, நானா பார்த்து இப்படி தாடி வைக்கலங்க. எவரும் நீங்க வச்ச தாடி நீங்களா டிசைன் பண்ணினது இல்ல. அல்லாஹ் இவ்வளவுதான் அவ்வளவுதான் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அதை பழிச்ச நீ யார பழிக்கிற? படைத்த ரப்புல் ஆலமீனை படைக்கிற. பழிக்கிற யாரு? கட்டையா இருக்கிறவன பழிச்ச யார பழிக்கிறான்? அல்லாஹ் பழிக்கிறோம். மூக்கரையா இருக்கிறவனை பழிச்ச யார பழிக்கிறோம்? அல்லாஹ்வை பழிக்கிறோம். அடுத்தவரை பழிக்காத. அது அல்லாஹ்வுடைய திருவசனம் தெளிவாக சொல்லி காட்டுது. அடுத்தவரை பழிக்க வேண்டாம், பட்ட பெயர் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான் பட்ட பெயர் சொல்ல வேண்டாம். பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு பட்டம் சொல்வது ரொம்ப கெட்ட காரியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது ரொம்ப பெரிய கெட்ட காரியம். இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப எப்படி சொல்ல முடியும்? அப்ப அடுத்தவரை பழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான் ஒமன் லம் யதுப். யாரு தௌபா செஞ்சு இந்த பாவத்தை கையுடலையோ
அவர்கள் நிச்சயமாக அநியாயக்காரர்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லி காட்டுறான் பாருங்க. சோ ஆக ஒரு மனிதனை நாம மதிக்கணும், தரக்குறைவாக இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, ஈமான் கொண்டவர்களே இஜ்தனிபு கஸீரன் மினல் எண்ணங்களில் அதிகமானதை விட்டு விடுங்கள். இன்ன பஅதல் வன்னி இஸ்மன், எண்ணங்களில் சிலது பாவம், சிலது பாவம் அதிகத்தை விடுங்கிறான். ஓரம் இருக்கக்கூடாது. நம்ம சாப்பாட்டுல ஏதாவது ஒரு அசிங்கம் பண்ணி அந்த இடத்தையே காலி பண்ணத்தான் திருப்தியா சாப்பிடுவோம். நம்ம எண்ணங்களில் சிலது பாவம் அதிகத்தை விடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வல தஜஸ்ஸு, துருவி துருவி ஆராயாதேங்கிறான். 12வது வசனம். துருவி துருவி ஆராயாத அப்படிங்கிறான். இன்னைக்கு இதுவே வேலையா போச்சு. அடுத்த பிரச்சனையை எடுத்து நோன்றதே வேலையா போச்சு. கொள்கைக்குள்ள பிரச்சனை இருக்கும், கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கும். கருத்தால மோதிரத்தை விட்டுட்டு அவன் ஹிஸ்டரிய நோண்டி அவர் எப்படி கல்யாணம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு மேடம் போட்டு பேசுறேன். ஒரு நாள் நான் கண்ணால கண்டேன், கையை பிடிச்சிட்டு போறாருங்க அன்றுவான். இது உனக்கு தேவையா? அவனே தௌபா செஞ்சு திருந்திருப்பான், நீ இப்ப பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அல்லாஹ் மன்னிச்சு விட்டுட்டான், அவன் தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிருவான். நாம இப்ப பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப வலா தஜஸ்ஸு, துருவி துருவி ஆராயாத, வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, இன்னொருத்தரை குறை பேசி தெரியாத, புறம் பேசாத, இன்னொருத்தரை புறம் பேசி தெரியாத அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நபித்தோழர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், புறம் என்றால் என்ன? திக்ருக அஹாக லிமா யக்ரஹ், உன் சகோதரனை பற்றி அவன் வெறுக்கிற ஒரு விஷயத்தை நீ பேசுற பாரு, அதான் புறமா அப்படி என்றாங்க. அப்ப திருப்பி கேட்கிறாங்க, பேசுறது அவர்கிட்ட இருந்தாலும் புறமான்னு கேட்கிறாங்க. நான் பேசுறத அவர் வெறுக்கிறாரு, உதாரணமா கருப்பா இருக்கிறார், நான் கருப்பேங்கிறேன், அவருக்கு அது விருப்பம் இல்லை, அது எப்படி புறமா இருக்கும்? அவருக்கு இருக்கிறது தானே சொல்றேன் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருப்பதை சொன்னால் தான் புறம், இல்லாததை சொன்னால் அவதூறு அப்படின்றாங்க. இல்லாத சொன்னா அது வேற சப்ஜெக்டுக்குள்ள வந்துடும். அவதூறு சொல்ற, இருக்கிறத சொல்றதான் புறம். அவன் தான் விரும்பலையே, நீ எதுக்கு சொல்ற? அப்ப இப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் வருது பாருங்க. அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுது, நீ உன்னுடைய சகோதரன் மரணித்ததுக்கு பிறகு மாமிசத்தை சாப்பிட விரும்புவியா? பக்கரிஹ்துமூ, விரும்ப மாட்ட, வெறுப்பில்ல அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒரு மனிதன் மரணிச்சா நம்ம உடனே என்ன செய்யறோம்னா விட்டு கொடுத்துறோம், மனப்பான்கு வந்துடும். அவனோட ரொம்ப பகையா இருக்கும். மௌத்தா போயிட்டான் அவன் கேள்விப்பட்டா, சரி போகட்டும் அப்படின்னு விட்டுருவோம். இப்ப அது சகோதரன், அந்த சகோதரன் நம்மளுக்கு எதிரியா இருந்தா அந்த வீராப்பு பேசும்போது ஒண்ணு கையில மாட்டி நம்ம அவனை ஒண்ணு அறுத்து கறி போட்டுருவன்டான்றோம், கொன்றுவன்டான்றோம், பச்சாடி போட்டுருவன்டான்றோம். நம்ம சொல்லுவோம், அவன் எப்படி கோமாயிரும், கொடுத்தா அறுத்து தின்றுவான்றோம். அல்லாஹ் என்ன சொல்லாண்டா, மரணித்த உன் சகோதரன் நீ சாப்பிடுவியா அப்படின்னு. மரணிச்சாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. உயிரோடு இருக்கும் போதெல்லாம் வீராப்பு பேசுவோம், மௌத்தானா பயங்கரமான எதிரியா இருந்தாலும் மன்னிச்சிருவோம். என்ன செய்த, பழசெல்லாம் நினைப்பு வரும். இதான் மனுஷன். அந்த அளவுக்கு மோசமானவன் இல்லையே இப்ப நம்ம பாக்குறோமே. அல்லாஹ் வந்து சொல்றான், அதை விட மோசமானது புறம் பேசுதல். மரணித்த சகோதரன், அடுத்தவன் கிடையாது, சகோதரன் மாமிசத்தை நீ சாப்பிடுவியா? பக்கரிஹ்துமூ, வெறுப்பீங்கல்ல, அது மாதிரிதான் புறம் பேசுதல் அப்படின்றான். அப்ப அடுத்தவரை மதிக்க வேண்டும். இன்னொருத்தர் இறையச்சம் உள்ளவராக இருக்கலாம், நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது, நான் என்ற ஒரு அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது என்றால் மதிச்சுட்டு போகணும். சலான் சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சின்ன பிரச்சனை சலான் சொல்ல மாட்டாங்க, அப்படி திரும்பிக்கிட்டு போவாங்க. நீ யாரு? நீ சலான் சொல்ல போய் உனக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? வலாத்து சக்கு அம்புசக்கும்ங்கிறான்ல. உங்களை நீங்க தூய்மைப்படுத்திக்காதீங்க, உங்களை நீங்க தூய்மைப்படுத்திக்காதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியங்களை ஒரு நபி தோழருக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. சிறு நபின்னு அவருக்கு பேரு, ரகசியங்களை அவர் வச்சிருப்பார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் அவர் ஆட்சி காலத்துல அந்த லிஸ்ட் கேட்கிறாங்க. முனாபிக்குகளுடைய பெயர் பட்டியல் அல்லாஹ்வின் தூதர் உங்கள்கிட்ட தந்திருக்கிறாராமே, அது தரலாமா அப்படின்னாங்க. அது தர முடியாதுன்னாங்க. நீங்க ஆட்சியாளர் தான், ஜனாதிபதி தான், முடியாது, அது அல்லாஹ்வின் தூதர் எனக்கும் உள்ள சம்பந்தம், அதை தர முடியாது அப்படிங்கிற. அப்ப யாராவது மரணிச்சுட்டா அங்க ஜனாசா தொழுகைக்கு இவர் போறாரான்றத அபூபக்கர் சித்திக் பார்ப்பாங்க, உமர் தான் கவனிப்பாங்க. அந்த நபி தோழர் போறாரா? அவர் போகல, நானும் போக மாட்டேன். யாருக்கு தெரியும்? அந்த அளவுக்கு அந்த முனாபிக்குகளுடைய பெயர் பட்டியல் தெரிஞ்சவர். அவர்கிட்ட போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த லிஸ்ட கேட்கிறாங்க, இல்லன்றாங்க. அப்ப அங்கேயே நிக்கிறாங்க அவரு.
என்ன அபூபக்கரே, என்ன யோசிக்கிறீங்க? அவர் சொல்றாரு, சரி லிஸ்ட் தர வேணாம், அதுல என் பேர் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? சுப்ஹானல்லாஹ், அழுதுட்டாங்க அந்த நபித்தோழர். அபூபக்கரே, என்ன கேட்கிறீங்க நீங்க? உங்க பேர் அதுல எங்க வரப்போகுதுங்கிறாங்க. எவ்வளவு தன்னடக்கம், எவ்வளவு ஒரு பயபக்தி. நான் தவறு செஞ்சிருவேனோ, தன்னை பத்தியே சிந்திச்சு நம்மளை பத்தியே யோசிக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அதாங்க ஈமான், அதான் ஒரு தன்னடக்கம்ங்கிறது. அந்த தன்னடக்கம் இருந்துட்டா தபஸ்ஸும், அந்த புன்னகை தானா வந்து யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகை. அவர் யாராவது முன்னாலும் நம்ம கிட்ட வேலை பார்க்கிறவனா இருந்துட்டு போட்டுமே, சிரிச்சிட்டு போங்க, சாப்பிட்டேப்பா, எத்தனை மணிக்கு வந்த, சரி நல்லா, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது? அல்லாஹ் நமக்கு அவ்வளவு நன்மையை தராங்க. நம்முடைய மரணத்துக்கு பின்னால நாம சேர்த்து வைக்கிறதுல பொறுமதி எப்ப தெரியுமா? நம்முடைய மரணத்துக்கு பின்னால நமக்காக பிரார்த்தனை செய்யறாங்களே, அந்த மக்கள் தான் நம்ம சேர்த்து வச்சது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. ஒரு ஜனாசா போகுது. மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை பற்றி ரொம்ப கேடுகட்டும், ரொம்ப மோசமான, செத்து தொலைஞ்சிட்டானா அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத்ன்றாங்க. இன்னொரு ஜனாசா போகுது. ஆஹா, நல்ல மனுஷனாச்சே, இந்த ஆளு மௌத்தா போயிட்டாரான்னு புகழ்ந்து தள்ளினாங்க. அப்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் அப்படிங்கிறாங்க. வஜபத்னா உறுதியாகி விட்டது, கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. என்ன கன்ஃபார்ம் யார் ரசூலுல்லாஹ்? அதுக்கும் கன்ஃபார்ம் இன்னைக்கு, இதுக்கும் கன்ஃபார்ம். என்ன யார் ரசூலுல்லாஹ்ன்றாங்க. அந்த முதல் போன ஜனாசா பார்த்து நீங்க எல்லாம் திட்டிட்டீங்க, அப்ப நரகம் உறுதி. இந்த ஜனாசா பத்தி நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா பேசுனீங்க, அப்ப சொர்க்கம் உறுதி. அன்தும் ஷுஹதாஉல்லாஹ் ஃபில் அர்த், பூமியில் அல்லாஹ்வுக்கு நீங்கள் தான் சாட்சியாளர்கள் அப்படிங்கிறாங்க. நம்மளை பற்றி நம்முடைய மறைவுக்கு பின்னால் மக்கள் சொல்வதுதான் நம்மை பற்றி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். அப்ப அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போகணும். நம்முடைய மரண செய்தி கேள்விப்பட்டு எத்தனை பேர் நமக்காக உள்ளமுருக பிரார்த்தனை செய்கிறார்கள், நமக்காக யார் கண்ணீர் சிந்துகிறார்கள் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சாதனை. அதான் நம்ம உருவாக்கிட்டு போகணும். அப்ப மனுஷனோட நல்ல பழகும். நம்ம சேர்த்து வச்ச சொத்து நமக்காக கண்ணீர் வடிக்குமா, பிரார்த்தனை செய்யுமா? நம்ம சேர்த்து வச்ச மனித மனங்கள் நமக்காக பிரார்த்தனை செய்யும். மக்களை உருவாக்கிட்டு போகணும். அவங்கள்ட்ட நல்ல முறையில பேசுறது, அவங்கள்ட்ட அழகான முறையில நடந்துக்கிறது, அதை உருவாக்கணும். இந்த மனசு வர்றதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு ஆலோசனை சொல்லி தராங்க. என்ன ஆலோசனை என்றால், அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை தரிசனம் செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை தரிசனம் செய்யுங்கள். மையவாடிகளை போய் நிக்கிறீங்க, கொஞ்ச நேரம் ஒரு மையத்துல கலந்துக்கிறீங்க, ஒரு நோயாளியை போய் பார்க்க போறோம், அந்த மனசுல தன்னடக்கம் வந்துடும், தற்பெருமை வராது, பணிவு வந்துடும். அங்கே கௌரவம் என்கிறத சுய கௌரவத்துல இல்லாம பிரிச்சு எடுக்கக்கூடிய மனசு வந்துடும் பாருங்க. நம்ம சாதாரணமா யோசிச்சு பார்ப்போம். ஒரு மையத்தூட்டுல போய் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய மனசையும் கொஞ்சம் அப்படியே பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கடைசியா நாம போன ஒரு மையத்து வீடு, மையத்து செய்தி கேள்விப்பட்டு ஐயோ இவர் மௌத்தமா அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே முதல் நாங்க பாக்குறது, இந்த ட்ரெஸ்ஸோட மையத்தூட்டுக்கு போகலாமா, ஆம்கா டிஷர்ட், உடனே சட்டையை மாத்தோம், முன்னுக்கு பெரிய ஒரு படம், கிரிக்கெட் படம் போட்டிருக்குது, போல் போட்டிருக்குது, பெரிய எழுத்து போட்டிருக்குது, நாம ஷோர்ட்ஸோட நிக்கிறோம், நாம ஸ்போர்ட்ஸ் உடுப்போட நிக்கிறோம், உடனே உடுப்பை மாற்றும். அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு தன்னடக்கத்தோடு அந்த பெருமையற்ற உடுப்புகள் அது எல்லாத்தையும் கலட்டி பெருமை இல்லாத உடுப்போட அழகா 7 மாணவரை வயிற்றா தான் நம்ம என்ன செய்வோம், போக பார்ப்போம். அந்த மையத்துள்ள போய் அப்படியே உட்கார்ந்து இருப்போம் பாருங்க. அங்கு ஏற்கனவே வந்தவங்கள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. எவ்வளவு அமைதியா இருப்பாங்கன்னா, போனை கூட சைலண்ட்ல வச்சிருப்பாங்க. யாராவது ஒருத்தருக்கு ஒரு ட்ரிங் டோங் வந்தா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, என்னப்பா எங்க நீ இருக்கிற அப்படின்னு. பேசுவேன், பேச மையத்தூட்டில் இருக்கிறாங்க, சத்தமா பேச மாட்டாங்க, நகைச்சுவையா பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல எல்லாருடைய மனசுலையும் ஏதாவது நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசு இருக்கும். ஒரு பந்தலுக்கு கயிறு கட்டணும், 40 பேர் எழுப்புவாங்க கயிறு பிடிக்கிறதுக்கு. ஒத்த கயிறு கட்டுறதுக்கு 2 பேர் போதுங்க. 4 பேர் எழுப்புவான், 10 பேர் எழுப்புவான், நான் பிடிக்கிறேன்றான். ஒரு இடத்துல சேர் வேணும், அந்த சேரை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எல்லாரும் எழுப்பிடுவாங்க. நான் நீ என்ற எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது, நான் செய்யறேனே என்னால முடியுமே அப்படிங்கிற ஒரு மனசு வரும். இந்த இடத்துல பல்ப் கொண்டு போட்ட நல்லமே எல்லாரும் பொக்கெட்ல ஓட்டு, நான் வேண்டிக்கணும், இருங்க நான் பண்றேன், காசு வச்சுக்கோங்க நான் பண்றேன், சண்டை பிடிப்பங்க. அந்த இடத்துல யாருமே தெரியாம வந்திருப்பார்.
மனசு அப்படியே இறங்கி போயிருக்கும். மனசுல அந்த ஒரு இரக்கம் இருக்கும், தாழ்வு மனப்பாங்கு, தாழ்மையான ஒரு மனநிலை இருக்கும். உதவி செய்யணும், தன்னடக்கம், அடுத்தவரை மதிக்கணும், நாங்களே தர்மம் செய்யணும், விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு. எல்லாமே அப்படியே சோகமா உட்கார்ந்துருப்பாங்க. மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், நாம இனிமே தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது, நாம இனிமே சிகரெட் குடிக்க கூடாது, நமக்கு இனிமே இந்த கேர்ள் ஃபிரெண்ட் வேணாம், நாமளும் மவுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்துடும். அந்த 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 அன்றைக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனை ரொம்ப உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும் பாருங்க. ஆக மரணம் என்பது நம்மை மாற்றி அமைக்கிறது. மரணத்தை நாங்க சிந்திக்கணும். அந்த மரணம் நம்மை கண்டிப்பா சந்திக்கும் என்கிறதுல கருத்து முரண்பாடு கிடையவே கிடையாது. சூரா முனாஃபிகூன் 11வது வசனம், கடைசி வசனம் அதான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், லா யுஹிவுல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜ்ருஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய இறுதி நேரம் வந்துட்டா பிற்படுத்தப்படாது, பேய்த்துருவோம். கருத்து முரண்பாடு இல்லாத ஒரே ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான். மற்றத்துல எல்லாம் சண்டை இருக்குது. நாங்க தௌஹீத் பார்ட்டி, நாங்க தப்லீக் பார்ட்டி, நாங்க சூஃபி பார்ட்டி என்று ஆளுக்கால் சண்டை. முரண்பாடுகள் இல்லாத ஒரே ஒரு விஷயம் மௌத்தாயிருவோங்கிறதுதான். எவனாலும் மௌத்தாக மாட்டோம், நித்திய ஜீவனாக வாழ்வோம் என்று சொல்ல முடியுமா? வைத்திருவான், பொத்தண்டு போய்த்திருவான். அதுல முரண்பாடே கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா முனாஃபிகூன் என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய இறுதி வசனத்துல சொல்றான். அப்படியே பேய்த்திருவோம். நம்ம அந்த நிலையை மறந்து வாழக்கூடாது. ஆனால் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், கொஞ்ச நேரம் அதனை விட்டு தூரமாகும் போது மௌத்தே இல்லாதவரை போல வாழ தொடங்கிறோம். அடுத்தவனை ஏமாத்துறது, புராடு பண்றது, வாங்கிட்டு இல்லைங்கிறது, கடனை வாங்கிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்றது, கண்ட அடுத்த ரோட்டால போறது, இன்னொருத்த மனசு நோக நடக்கிறது, வம்பு வச பேசுறது, அடுத்தவனை அடிக்கிறது, எப்படியாவது இவனை விழ்த்தாட்டணும் அப்படின்னு நினைக்கிறது, இவனுடைய ஒரு முன்னேற்றத்துல பொறாமப்படுறது, ஆறு நேற்று வந்தவன் இவனை விடக்கூடாது அப்படிங்கிறது. இப்படியான ஒரு மனநிலை நம்ம இடத்துல வரக்கூடாது. இதுக்கு முக்கிய காரணம், சிறுபிராயத்திலிருந்தே நாம் அதை ஊட்டி வளர்க்கிறோம். நம்ம பிள்ளைகிட்ட எப்படி சொல்லி வளர்க்கிறோம் தெரியுமா? நீதான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று சொல்லி வளர்க்கிறோம். அப்பதான் இந்த போட்டி பொறாமை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்றோம் தெரியுமா? நீதான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லி கொடுக்கிறோம் என்றால், இன்னொருத்தன் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு விட்டுறாதங்கிறதையும் சேர்த்து சொல்லி கொடுக்கிறோம். அப்படி வளர்ந்த பிள்ளை அவன் மார்ச்சி 99 எடுத்துருப்பான், 100 ஒருத்தன் எடுத்தா அவனுக்கு அன்னை காய்ச்சல் வந்து. ஏன்னா நமக்கு அப்படித்தான் ஊட்டிருக்கு. நாம் தான் ஃபர்ஸ்ட் வரணும், இன்னொருத்தன் எப்படி அந்த இடத்துல வரலாம்? ஆரம்பத்திலே நம்ம தப்பு பண்றோம். இன்னொருத்தனுடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சி கொண்டு வரணும், அவனை விஷ் பண்ணணும், மாஷா அல்லாஹ் சொல்லணும், கை குலுக்கணும், வெரி குட் பண்ணணும், தூக்கி விடணும். அப்ப பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் தெரியுமா? நீயும் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படி சொல்லி. நீதான் ஃபர்ஸ்ட் வரணும் என்றால் தாழ்வு மனப்பாங்கு வரும். நீயும் ஃபர்ஸ்ட் வரணும் என்றால் தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை வரும், நானும் சாதிப்பேன், என்னாலும் முடியும் அப்படி என்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். தாழ்வு மனப்பாங்கோடு நம்ம வாழக்கூடாது. இன்னொருவருடைய வளர்ச்சியில நாம மகிழ்ச்சி அடையணும். நம்ம சாதி, நம்ம இனம், நம்ம மனுஷன், நம்ம சகோதரன், மாஷா அல்லாஹ், வெரி குட் அப்படி என்று அவரை பாராட்ட தெரிந்தால் மனசுக்குள்ள அந்த கசடி இருக்காது. புன்னகை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. எந்த நிலையிலும் நம்முடைய முகத்தில் ஒரு புன்னகை தெரியும், நம்முடைய முகத்தை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி தெரியும் என்றால் அது நல்ல மனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோட்ல நம்ம போகும்போது விலாசம் கேட்கறது கூட முகத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ரோட்ல பேர்வெல்ல நிக்கிறேன், ஒரு ஆள் அட்ரஸ் கேட்கணும், அவர் ஆட்ட கேட்கிறேன், ஒரு ஆள் வருவார், முகத்தை பார்ப்பேன், பார்த்தோன்னே மனசு சொல்லுவோம், வேணாம் இந்த ஆள்கிட்ட வேண்டி வாய வைக்காத, ஏன்னா அந்த மூஞ்சி சரியில்லை, ஏன்னா அவன்கிட்ட தன்னை ஒரு தற்பெருமை இருக்குது. அடுத்த நம்ம ரோட்ல ஒருத்த நிக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு போவான், யாரா அப்படின்னு அவன்கிட்ட கண்டிப்பா கேட்டா சொல்ல மாட்டேன், நாங்க என்ன ஜிஎஸ் வேலை பாக்குறோமான்னு. முகத்தை பார்த்தோன்னே அந்த முகத்துல ஒரு புன்னகை தெரியும். யார பார்த்தாலும் ஒரு நம்மளை விட இவர் சிறந்தவரா இருக்கலாம் என்கிற மனநிலையோட ஒருத்தர் மனுஷனை மதிக்க தெரிந்த ஒருவர் வருவார். அவருடைய முகம் அதை நமக்கு அடையாளம் விட்டு காட்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்கிறத அந்த முகம் சொல்லும். அவர்கிட்ட கண்டிப்பா கேட்கலாம் போல இருக்கும், கேட்போம், நின்று சொல்லிட்டு போவார். இது எங்கேயுமே போய் படிக்கிறது இல்லை, தானா வாரது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகத்துன் லக். அடுத்தவனுடைய முகத்தை பார்க்கும் போது ஒரு புன்னகை செய், அது உனக்கு நன்மை தரும் அப்படிங்கிறாங்க. அந்த புன்னகை செய்வதற்குள் இவ்வளவு விடயம் இருக்கிறது. நம்மிடத்திலே பெருமை இருக்கக்கூடாது, தன்னடக்கம் இருக்க வேண்டும், அகபாவம் இருக்கக்கூடாது, பணிவு இருக்க வேண்டும், அடுத்தவர்களை மதிக்க தெரிய வேண்டும்.
கண்டவருக்கெல்லாம் சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்க வேண்டும். அடுத்தவருக்கு ஆபத்தில் போய் உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்க வேண்டும். நாமும் மரணிக்கத்தானே போகிறோம். அப்படி என்கிற ஒரு மரண சிந்தனை எப்பவுமே நம்மிடத்துல இருந்துகிட்டே இருந்தால் இந்த புன்னகை எப்போதுமே நம்மிடத்துல இருந்துட்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்யும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 155வது வசனத்தில் சொல்லி காட்டும்போது وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. உங்களை பயத்தாலும் பசியாலும் விளைச்சல் சேதத்தாலும் பொருளாதார சேதத்தாலும் உயிர் சேதத்தாலும் கண்டிப்பாக நாம் சோதிப்போம், கண்டிப்பா சோதிப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். மனிதனா பிறந்தாலே சோதனைகள் கண்டிப்பா வந்துதான் ஆகும். யாருக்குத்தான் பிரச்சனைகள் இல்லாதது? நாம சொல்லுவோம் அவருக்கு என்ன, அவர் நல்லா இருக்கிறார். யார நீ எடுத்தாலும் அவருக்குள்ள நின்று கொஞ்சம் பழகினா அவர் பிரச்சனையை சொல்ல தொடங்கிறார். எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு வகையான பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. சூரா முஹம்மது 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ حَتَّى نَعْلَمَ الْمُجَاهِدِينَ مِنكُمْ وَالصَّابِرِينَ. உங்களை யாரு தியாகி யாரு பொறுமையாளி என்று நாம் காணும் வரைக்கும் சோதிச்சுக்கிட்டே இருப்போங்கிற அல்லாஹ். மனுஷனை பிறந்தா சோதனை கண்டிப்பா இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த சோதனைகளின் போது நாம் நிம்மதி அடைந்து வாழ வேண்டும் என்றால் அந்த சோதனைகளையும் எதிர்கொண்டு நாம் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்றால் நம்மிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெருமையற்ற அல்லாவின் அடிமைனால் அல்லாவின் சித்தப்படிதான் நடக்குது அப்படி என்கிற ஒரு விடயம் மட்டும்தான். அன்புக்குரியவர்களே, சூரா ஹதீதுல 22வது வசனத்துல அல்லாஹ் தஆலா உங்களை படைப்பதற்கு முன்னாடியே உங்களுக்குள் என்ன நடக்கும் என்பதை நாம் எழுதித்தோம் அப்படிங்கிறான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும். உங்களையும் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இல்லா ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா. உங்களையும் இந்த உலகத்தையும் படைப்பதற்கு முன்னாடியே நாம் எழுதிட்டோங்கிறான். சூரா ஹூதுல 6வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நாம எடுத்துட்டோம்ங்கிறான். சூரத்துல் அன்ஆம்ல 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது வமா தஸ்குது மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாம கீழே விழாதங்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய சித்தம், அல்லாஹ்வுடைய எழுத்து, அல்லாஹ்வுடைய நாட்டம் அதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம பலமாக எடுத்து வைக்கும் போது கண்டிப்பாக சோதனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு மனசு தானா வந்துடும். ஏன் தெரியுமா? எதுவா இருந்தா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானே, அல்லாஹ் நாடினது தானே, அல்லாஹ்வுடைய எழுத்து தானே நடக்குது, நடக்கட்டும். இதுக்கு பின்னாடி அல்லாஹ் என்ன நலவை நாடி இருக்கானோ அது நமக்கு கிடைக்கட்டும் அப்படி என்கிற ஒரு மனசு நமக்கு வந்துடும். அந்த மனசு வர்றதுக்கு அந்த மறுமை பற்றிய நம்பிக்கை, மரணத்துக்கு பின்னால் நமக்கு பரிசு கிடைக்க போகுதே அப்படி என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனம் மரணத்தை சொல்லும் போதே மகிழ்ச்சியாக சொல்லுது. யாரும் அப்படி பேச முடியாதுங்க. யாராவது போய் நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு இது குட் நியூஸ் நம்ம எல்லாம் ஏத்துக்குவோமா? ஏத்துக்க முடியாது இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத். நீங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தே தீர்வீர்கள் அப்படிங்கிறான். ஆனா அது குட் நியூஸ். அடுத்த வசனம் அதை சொல்லுது. எல்லாரும் சாக போறீங்க அப்படிங்கிறத ஒரு மகிழ்ச்சியாகத்தான் அல்லாஹ் சொல்றான். அந்த மகிழ்ச்சியை அடுத்த வசனம் தான் நமக்கு எடுத்து சொல்லுது. அடுத்த வசனம் என்ன தெரியுமா? வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. உங்களுடைய கூலிகள் எல்லாம் நிரப்பமாக கிடைப்பது மறுமை நாளில் தான். அதனால் மரணத்தை தழுவு. அங்கவா தர்றேன் அப்படின்றோம். அப்ப நமக்கு கிடைக்கிற பரிசு கிடைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அந்த இடம் தான் தகுதி. இந்த இடத்துல அதை வாங்க முடியாது. நமக்கு ஒருத்தர் ஒரு பிளைட் கிஃப்ட் தர்றதா இருந்தா வீட்டுக்கு கொண்டு தர முடியாது, ஏர்போர்ட்டுக்கு வாண்டுதான் சொல்லணும். ஒரு சிப்பை தர்றதா இருந்தா நம்ம ரோட்டுல கொண்டு தர முடியாது, ஆபருக்கு வாண்டுதான் தர முடியும். அப்ப நமக்கு தரக்கூடிய பரிசு இந்த உலகத்தை விட பெருமதியானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரகாத்துல் ஃபஜ்ர் கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத் தொழுது இந்த உலகத்தில் உள்ளத்தை விட சிறந்தது. ஒரு நாள் தொழுதுக்கு எத்தனை சுபஹு சுன்னத்து தொழிலிருப்போம், எத்தனை ஃபர்லு தொழிலிருப்போம், எத்தனை தர்மம், எத்தனை நோன்பு, எவ்வளவு நன்மைகள் செய்திருப்போம். அவ்வளவெல்லாம் நன்மையாக திருப்பி தர்றதா இருந்தா உலகம் தாங்காது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எல்லாரும் மரணத்தை சுவைத்தே தீர்வீர்கள்.
இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. என்ன தெரியுமா? நீங்க செஞ்ச அமல்களுக்கு கூலி வேணும் இல்ல, அங்கதான் கிடைக்கும் இந்த தாங்காத இந்த உலகம். அப்ப மரண செய்தி எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி. எனவே மரணத்தை நினைத்து கொண்டு மரண தருவாய்களில் இருப்பவர்களை பார்த்து மையவாடிகளிலே போய் நம்முடைய மனசை ஆற்றுப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய மரணம் எப்போது நமக்கு மகிழ்ச்சியாகத்தான் தெரியும். ஏன் தெரியுமா? அங்கதான் எனக்கு எல்லாம் கிடைக்க போகுது. இங்க ஏமாற்றப்பட்டோம், இங்க அடி வாங்கிட்டோம், இங்க துரோகம் விளைக்கப்பட்டோம், நம்ம நடுத்தருவில் விடப்பட்டிருக்கிறோம், நாம விரட்டப்பட்டிருக்கிறோம், அனாதையாக்கப்பட்டிருக்கிறோம், ஆதரவற்றவராக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு நீதி கிடைக்கல, எந்த தடையும் இல்லை, எந்த கோர்ட்லயும் கேஸ் ஜெயிக்கல, அநியாயமா போச்சு, நடுராத்திரியில கண்ணீர் வடிக்கிறோம். ஆனா கவலைப்பட வேண்டிய இடமே தேவையில்லை, அவசியமே இல்லை. எல்லாமே திருப்பி கிடைக்கும், எல்லாமே மறுமையில் கிடைக்கும். அப்படி என்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். சூரத்துல் பக்ராவுல 216வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை வெறுக்க கூடும், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில். வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க, ஆனா அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கறான். என்ன நடந்தாலும் அதில் ஒரு நலவு இருக்குது, அல்லாஹ் அதை மறுமையில் வைத்திருக்கிறார், கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். அப்படி என்கிற ஒரு செய்தி வரும்போது நம்முடைய மரண செய்தியை கூட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம். ஆனா மரணத்துக்கு நம்ம தயாராயிருப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் தூங்க செல்லும் போது இன்றைக்கு என்ன தவறு செய்தோம், அதுக்கு தௌபா செஞ்சோமா என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யும், வந்துடும். நாம தொழுகையில ரொம்ப பேணுதலா இருப்போம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அவ்வலுமா யுஸல்லு அப்து யௌமல் கியாமா அனி ஸலா. ஒரு மனிதன் நாளை மறுமையில் முதல் விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றி. அப்படிங்கிற தொழுகையில ரொம்ப பேணுதலா இருப்போம். நம்ம இன்னைக்கு தொழுதுட்டோமா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம மக்கள் தொழுதுட்டாங்களா, நம்ம பிள்ளைகள் தொழுதுட்டாங்களாங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப ஒரு மூமின் பிறந்தது இறக்கிறதுக்கு, இறப்பது வாழ்றதுக்கு, நாம் மரணிக்கிறது மறுமையில வாழ்றதுக்கு தான். எனவே மூமின்கள் மரணிக்க பிறந்தவர்கள், வாழ்வதற்கு மரணிப்பவர்கள். இந்த உலகம் மறுமைக்கான விளைச்சல் நிலம்தான் என்பதை நம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் உறுதிப்படுத்தும் போது நம்மளால அடுத்தவனுக்கு எந்த அநியாயமும் நடக்காது, நம்மளால இன்னொருத்தனுக்கு எந்த கேடும் நடக்காது. நமக்குத்தான் சில கேடுகள் நடக்கலாம், ஆனாலும் நாம் பொறுமையை கடைபிடிப்போம், அல்லாஹ்விடத்திலே அதை ஒப்புவிப்போம். கண்டிப்பா அல்லாஹ் கூலி கொடுப்பான். அவருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை இருக்கும், நமக்கும் அல்லாஹ்வுடைய பரிசு இருக்கும் என்ற ஒரு அழகான விளக்கத்தை தான் இஸ்லாம் என்கிற அந்த அடைமொழி சுட்டி காட்டுகிறது. முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்றோம், அவ்வளவுதான். இஸ்லாம் என்றால் ஒரு சாந்தி, அமைதி, சமாதானம் என்ற அர்த்தம். நம்மளால அந்த அடுத்தவனுக்கு கேடு வராது, நம்மளை பார்த்தாலே அடுத்தவன் உள்ள வரணும், அப்படி என்கிற ஒரு விடயம்தான் இஸ்லாம். அந்த இஸ்லாமியர்களாக நானும் நீங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.